வெல்கம் டு விஎன்எஸ் கோடிங் லேப்ஸ். இன்றைக்கி செஷனில் எக்ஸல் எப்படி ஓப்பன் பண்ணுறது, அதில் ஃபைல் ஷீட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, எப்படி நேமிங் கொடுக்கறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு விண்டோஸ் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அப்ளிகேஷன்ஸில் நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்கன்னா எக்ஸலில் டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. நமக்கு எக்ஸல் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகி வரும். அப்போது அதில் நமக்கு நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். நம்ம எம்டி டெம்ப்ளேட் தான் இப்போ ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுறோம். blank workbook அப்படின்னு நேம் இருக்கும். அதோட இனிஷியல் நேம் பார்த்திங்கன்னா book 1 அப்படின்னு இருக்கும். அதை நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். சேஞ்ச் பண்ணுறதுக்கு சேவஸ் கொடுத்து அதில் நம்ம எந்த லொக்கேஷனில் அதை சேவ் பண்ண போகிறோமோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் டெஸ்க்டாப்னு செலக்ட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா அந்த book 1க்கு பதிலாக நம்ம இதோட நேம் சேஞ்ச் பண்ணுறோம். ஃபஸ்ட் டியூட்டோரியல் _1 அப்படின்னு நான் நேம் கொடுக்குறேன். இதோட எக்ஸ்டென்ஷன் கீழே உங்களுக்கு ரெப்ரசென்ட் ஆகிருக்கு. .xlsx அப்படின்னு இருக்குது. ரைட் சைடில் சேவ் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த நேம் இங்கே மேலே புக் 1ன்னு இருந்த பிளேஸில் ரிப்ளேஸ் ஆகிடும். நம்ம இந்த ஒர்க் புக்கில் நிறையா ஷீட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணோம். ஷீட் 2 அப்படின்னு எனக்கு நியூ ஷீட் க்ரியேட் ஆகிருக்கு. இதை இன்சர்ட் பட்டனை கிளிக் பண்ணி இன்சர்ட் ஷீட் அப்படின்னு இருக்கிற அந்த ஆப்ஷன் கொடுத்தாலும் நம்ம நியூ ஷீட்டை க்ரியேட் பண்ணலாம். இதில் நம்ம இப்போது மல்டிபிள் ஷீட்டை க்ரியேட் பண்ணுறோம். நான் இப்போ ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துட்டே போகிறேன். எனக்கு வந்து ஒரு ஷீட்டாக க்ரியேட் ஆகிட்டே வருது. இப்போது ஒரு லிமிட்க்கு மேலே நமக்கு அந்த ஷீட்டை வியூ பண்ண முடியல. அப்படி வியூ பண்ண முடியாதப்போ நம்ம லாஸ்ட்டாக க்ரியேட் பண்ண ஷீட்டை பார்க்குறதுக்கு ஏரோ இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணால் லாஸ்ட்டாக க்ரியேட் ஆன ஷீட்டை நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி ஃப்ரண்ட் ஷீட்டுக்கு லெஃப்ட் ஏரோவை நம்ம கிளிக் பண்ணால் ஃப்ரண்ட்டில் இருக்க ஷீட்டும் நமக்கு காமிக்கும். அடுத்ததாக ஷீட்டை டெலீட் பண்ணுறதுக்கு நம்ம ரைட் கிளிக் பண்ணி டெலீட் அப்படின்னும் கொடுக்கலாம். அது வந்து கரெக்டாக நம்ம எந்த ஷீட்டை கிளிக் பண்ணியிருக்கோமோ அதை டெலீட் பண்ணோம். இன்னொரு ஆப்ஷன் வந்து டூல் பாரில் டெலீட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அங்கே போயும் டெலீட் ஷீட்டுன்னு கொடுத்திங்கன்னா நம்ம எந்த ஷீட்டை செலக்ட் பண்ணியிருக்கோமோ அந்த ஷீட்டை வந்து டெலீட் ஆகும். இதுதான் வந்து 2 மெத்தடு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ரீநேம் பண்ண போகிறோம். நம்ம ரைட் கிளிக் பண்ணி ரீநேம் கொடுத்தோன்னா நம்ம இந்த ஷீட்டுக்கு நமக்கு பிடிச்ச நேம் கொடுத்துக்கலாம். நான் இப்போ நியூ அப்படின்னு கொடுத்துருக்கேன். இன்னொரு மெத்தட் எப்படின்னா அந்த ஷீட்டை டபுள் கிளிக் பண்ணிங்கனாலும் நம்ம நேமை வந்து சேஞ்ச் பண்ண முடியும். நம்ம ஷீட் நேம் சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு அதில் என்ன ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற நேம் கொடுத்தா நம்ம ஃப்யூச்சரில் எடுத்து பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.